பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர் ஜெபக்குழு நடத்தும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 19ஆம் நாள் 2024ஆம் வருடம். இந்த நாள் தலைப்பு, நம் அக்கிரமங்களை எல்லாம் எண்ணாதிருந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாருங்க, இந்த வருடத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம் அக்கிரமங்களை எண்ணாதிருந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 51:2. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என்று தாவீது சொல்கிறார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அக்கிரமம் நடந்தது. அவன் ராஜாவா இருந்த நாட்களில அக்கிரமம் அவன் பண்ணினான். அவன் உரியாவின் மனைவியை அவன் எடுத்துக்கொண்டு உரியாவை சாகடித்தது தேவனுடைய பார்வையில அக்கிரமமாய் இருந்தது. பாருங்க, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாதிருந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்று நாம் தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் கல்வாரி சிலுவையில நம் பாவங்கள், சாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஜெயித்து இருக்கிறார், மன்னித்து இருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் இந்த வருடத்துல நம்முடைய பாவங்கள், எத்தனையோ சூழ்நிலை நம்ம தவறி விடுகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளை தேவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை அக்கிரமங்கள் எல்லாம் எண்ணாது இருந்தார், நம் பாவங்களை எண்ணாது இருந்தார். அந்த நல்ல தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். பாருங்க, 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. தேவன் அமிதமாகவே இந்த வருடத்துல கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் எண்ணாதிருந்த அந்த நல்ல தேவனை நாம் ஒரு நிமிடம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வருடத்துல அப்பா சோதர எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எண்ணாதிருந்தீரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை கோபம் ஊட்டின பொழுதும், அப்பா உண்மை மனசாகப்படுத்தின பொழுதும் எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை எண்ணாதிருந்து இதுவரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர். எங்கள் மேல அன்பு கூர்ந்தீர். அப்பா, எங்கள் மேல அப்பா இரக்கத்தை வைத்தீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அப்பா ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. என் தேவனாகிய கர்த்தர், நீ பெரியவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.